பண்ணுறதுக்கு பஜ்ஜி ரெடிமேட் பஜ்ஜி மாவு வச்சு பஜ்ஜி செய்கிறது. அந்த சக்தி பஜ்ஜி மாவு எடுத்துக்கிட்டேன். சக்தி பஜ்ஜி போண்டா பவுடர் இருக்கு இல்லையா, அதை எடுத்து அது ரொம்ப நல்லா இருக்குது பஜ்ஜி செய்யறதுக்கு. அதை எடுத்துக்கிட்டேன். அதை எடுத்துகிட்டு அந்த மாவு எடுத்துகிட்டு நல்லா தண்ணி விட்டு நல்லா கலந்துட்டு ஒரு பிஞ்ச் ஆப்ப சோடா ஒரு பிஞ்ச் போட்டுக்கிட்டேன். ஒரு பிஞ்ச் ஆப்ப சோடா இந்த அளவு தான், சும்மா கொஞ்சம் தான் போடணும். ஒரு பிஞ்ச் ஆப்ப சோடா போட்டு நல்லா கலந்துக்கிட்டு இந்த பதத்தில் வரணும். கொஞ்சம் திக்காகவே இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ இப்போ வாழைக்காய் இருக்குது. வாழைக்காவை நல்லா இந்த இதில் சீவிட்டு இந்த மாதிரி நீட்டாக எடுத்து வச்சுருக்கேன். மெலிசாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காயுது. இப்போ எண்ணெய் காய்ஞ்ச பிறகு அதில் பஜ்ஜி போட போகிறேன். இதை அப்படி ஒரு இது பண்ணி இப்படி பண்ணிவிட்டு இப்படி ஒரு தேய்ச்சிட்டு அப்படி போடணும். நீட்டாக போடணும். நல்லா வரும். நல்லா திக்காக பண்ணிக்கிட்டோம் இல்லையா, அது இது பண்ணிவிட்டு இங்கே ஒரு இது வச்சுட்டு இது நீட்டாக போடணும். நாலு பஜ்ஜி போட்டிருக்கேன். நாலு போட்டு எடுத்துக்கேன். வருது இல்லையா, ஒரு பிஞ்சு தான் சோடா மாவே போட்டேன், ஆனாலும் அது நல்லா வருது. இது ரெடிமேட் சக்தி மாவு பஜ்ஜி மாவு போட்டு செய்யணும். மாவு இப்படி நல்லா துவைச்சிக்கணும். துவைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் பண்ணிவிட்டு அப்படியே இதில் விட்டுடணும். அதே மாதிரி பண்ணிவிட்டு அதை விட்டு பஜ்ஜி இப்போ ரெடி ஆயிடுச்சு. ரெடிமேட் பஜ்ஜி மாவு யூஸ் பண்ணி நம்ம பஜ்ஜி ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப சீக்கிரத்தில் ரெடி பண்ணிடலாம். சக்தி பஜ்ஜி மாவு ரெடிமேட் பஜ்ஜி மாவு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம பஜ்ஜி சுட்டுருக்கோம். பஜ்ஜி ரெடியாக இருக்குது. இத்தனை பஜ்ஜி வந்திருக்கு. ஒரு 10-15 பஜ்ஜி வந்திருக்கு. அப்புறம் சட்னி ரெடியாக இருக்குது. தேங்காய் சட்னி ரெடியாக இருக்குது. அப்புறம் காஃபி சுட காஃபி வச்சுருக்கேன். சாப்பிட வாங்க. Thank you.